ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபியை எப்படி நம்ம வீட்டிலேயே போடுறது, அது பர்ஃபெக்டான டேஸ்ட் கொண்டு வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாராவது காஃபி லவர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு ஃபில்டர் காஃபி பவுடர்னு செப்பரேட்டாகவே ஷாப்பில் விற்கிது, அது வாங்கிக்கோங்க. டிகாஷன் இறக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு காஃபி ஃபில்டர் வாங்கிக்கோங்க. இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த டிகாஷன் இறக்குறதுக்கு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஃபில்டர் சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபில்டர் சைஸ் கட் பண்ணி அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுற மாதிரி நம்ம போடணும். இது எதுக்காக அப்படின்னா, அதுக்கேற்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தை. அந்த ஃபில்ட்ரு இறங்குறப்ப அந்த தூள் வரக்கூடாது. அந்த தூளோடு வந்துச்சுன்னா காஃபி குடிக்கிறப்ப அது ஒரு பர்ஃபெக்ட் காஃபியாக இருக்காது. ஸோ வெறும் நம்மளுக்கு இந்த டிகாஷன் கசாயம் சொல்லுவாங்கள்ல, அந்த டிகாஷன் மட்டும்தான் வரணும். அதுக்கு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா ஹீட் ஆனோடனே அந்த சூட்டோடு அப்படியே எடுத்து நம்ம அந்த ஃபில்டரில், இந்த ஃபில்டர் காஃபி பவுடர் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ஃபில்டரில் எடுத்து ஊற்றிடணும். லைட் சூடு பண்ணிலாம் ஊற்றக்கூடாது. வெறும் லைட் சூடாக இருக்கும் போதெல்லாம் ஊற்றக்கூடாது. ஏன்னா லைட் சூடில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டிகாஷன் வந்து இறங்காது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நம்ம அந்த ஃபில்டரில் ஊற்றினோன்னா அந்த கஷாயம் வந்து நல்லா இறங்கி நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டிகாஷன் கிடைக்கும். நம்ம நல்லா பாயில் பண்ணி அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இந்த ஃபில்டரில் கொண்டு வந்து பவுடர் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம்ல, காஃபி பவுடர், அது மேலே கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக ஊற்றணும். எடுத்து டக்குன்னு ஊற்றிடக்கூடாது. ஏன் அப்படின்னா டக்குன்னு ரிட்டன் ஆகிடும். நம்ம போட்டு வச்சுருக்க ஹாட் வாட்டருங்கனால ரிட்டன் ஆகி அந்த பவுடர் எல்லாமே வெளில வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கீழே ஊற்றாமல் கரெக்டாக இறங்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ ஹாஃப் அளவுக்கு பவுட்ரு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா டிகாஷன் வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்போ நீங்கள் அதை பாலில் கலக்கிறப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் காஃபியாக கிடைக்காது. தண்ணியாக போயிடும். பால் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ராங்காக அந்த இது டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால் ஹாஃப் பவுட்ரு போட்டால் ஹாஃப் போதும். நான் ஹாட் வாட்டர் ஊற்றி 10 மினிட்ஸ் கழித்து தான் ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஹாட் வாட்டர் ஊற்றினோடனே உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா டிகாஷன் இறங்கியிருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த அளவுக்கு இறங்கியிருக்கும். நம்ம அதுக்கப்புறமா பாலில் இதை மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வேணாலும் லைட்டாக வேணாலும் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஸ்மெல்லோட, அந்த காஃபி ஸ்மெல்லோட உங்களுக்கு காஃபி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, எப்போ உங்களுக்கு வந்து காஃபி குடிக்க போகிறீங்களோ அப்போ பாலை ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி அதில் டிகாஷன் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா, இந்த ஃபில்டர் டிகாஷனை போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த காஃபியை போட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி டிகாஷன் போட்டுட்ருக்கோம் ஃபில்டரில் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுனாலும் டிகாஷன் இறங்காமல் இருக்கும் நெக்ஸ்ட் டே ஆனாலும். அதுக்கு காரணம் இந்த ஹோல்ஸ்லாம் வந்து அந்த காஃபி பவுட்ரு வந்து அடைச்சிட்ருக்கோம். அது என்ன க்ளீன் பண்ணாலும் போகாது. அதுக்கு ஒரு சேஃப்டி பின்னையோ இல்லைன்னா நீடிலையோ வச்சு நீங்கள் அந்த ஹோலில் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அந்த அடைச்சிருக்க காஃபி தூள் எடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வழியால் டிகாஷன் வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிகாஷன் இறங்கலைன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு